தமிழ்நாட்டில் மேலும் 3 சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே 67 சுங்கச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில தற்போது புதிதாக 3 சுங்கச்சாவடிகளை திறப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே இந்த சுங்கச்சாவடிகளுடைய கட்டண உயர்வு என்பது சுங்கச்சாவடிகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வாகன ஓட்டிகளிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது புதிதாக 3 சுங்கச்சாவடிகள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான அறிவிப்பை தான் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்பது வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில விழுப்புரம் மாவட்டம் நங்கிலிகொண்டான் என்ற இடத்திலும், திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம் என்ற இடத்திலும், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி ஆகிய இந்த 3 இடங்களில் தான் புதிய சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திறக்க இருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் ஒரு முறை சென்று வருவதற்கான கட்டணம் என்பது குறைந்தபட்சமாக 60 ரூபாய், அதிகபட்சமாக 400 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் திரும்பி வந்தால் 95 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அவர்கள் சுங்க கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வருவதற்கு 55 ரூபாய் முதல் 370 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும், ஒரே நாளில் திரும்பி வருவதற்கு 85 ரூபாய் முதல் 555 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் நாகம்பட்டி சுங்கச்சாவடிக்கான கட்டண விவரமும் தற்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கு 2 முறை இந்த சுங்கச்சாவடிய கட்டணத்தை திருத்தி அமைப்பதற்கான ஒரு வழிமுறைகள் இருப்பதாக ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய அடிப்படையிலேயே இந்த ஆண்டு 2 முறை, அடுத்தடுத்த 2 மாதங்களுக்குள் 2 முறை சுங்கச்சாவடியுடைய கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே புதிதாக தற்போது 3 சுங்கச்சாவடிகள் அமைப்பதற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான கட்டண விவரத்தையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது வெளியிட்டிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. வெளித்தா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.